ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலம் குளிர்காலம்னாலே நம்மளுக்கு கிறிஸ்பியா மொறுமொறுன்னு ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல இருக்கும். டயட் மெயின்டைன் பண்றவங்க அப்படி பொரிக்க முடியாம ரொம்பவே திணறிடுவோம். ஆனா எண்ணெயில எதுவும் பொரிக்காம எப்படி டேஸ்டியா கிறிஸ்பியா கொண்டக்கடலையை வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு வீடியோல ஏர் ஃப்ரையர் அப்படிங்கிற கேட்ஜெட் யூஸ் பண்ணி தான் இந்த சன்னாவை பொரிக்க போறோம். ஏர் ஃப்ரையர் பற்றின நன்மை தீமைகள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெள்ளை கொண்டைக்கடலை 1 கப். நாம ஈவினிங் ஸ்நாக் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம காலையில இந்த கொண்டைக்கடலை ஊற போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ்ல இது நல்லா ஊறிடும். இல்ல நம்ம நைட்டே ஊற போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஈவினிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வெள்ளை சன்னா இல்லைன்னா கருப்பு கொண்டைக்கடலை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல நம்ம இந்த கொண்டைக்கடலை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். பிறகு இந்த கடலை மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊத்திட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி நம்ம ஊத்திக்குவோம். இனிமே ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கொண்டைக்கடலை நல்லா ஊறி இருக்கும். ஊற வச்ச தண்ணியை நம்ம செடிகள் எதுக்காவது ஊத்திக்கலாம். இந்த கடலை மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். நாம இதை ஏர் ஃப்ரையர் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் வச்சு பொரிக்க போறோம். நான் யூஸ் பண்றது நிஞ்சா அப்படிங்கிற பிராண்டோட ஏர் ஃப்ரையர் கம் கிரில். இதுக்குள்ள நம்ம ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டை வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏர் ஃப்ரையரை நம்ம பிளக் இன் பண்ணிக்கிறோம். ஆன்ங்கிற பட்டனை நம்ம டச் பண்ண உடனே இந்த டிஸ்பிளே பேனல் ஃபுல்லாவே க்ளோ ஆகும். அதுல எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதுல ஏர் கிறிஸ்ப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஏர் ஃப்ரை ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண உடனே இதுல டெம்பரேச்சர் பிளிங்க் ஆகும். இதுல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 390 அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம குறைச்சிக்க போறோம். டவுன் ஏரோவை நம்ம லேசா பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்துடும். அதோட நம்ம நிறுத்திக்கலாம். டிஃபால்ட்டா டைம் 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு டைம் எதுவும் நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். அதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம டச் பண்ண உடனே நம்மளுக்கு ப்ரீ ஹீட் அப்படிங்கிற ஆப்ஷன் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சாதாரணமா கடாயில எல்லாம் ஏதாவது எண்ணெய் ஊத்தி பொரிக்கும் போது முதல்ல எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்குவோம் இல்லையா, அதே மாதிரி உள்ள மெத்தட் தான் இது. இந்த ப்ரீ ஹீட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும் போது இந்த பேன் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ப்ரீஹீட்டை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ப்ரீஹீட்டை டச் பண்ணா அது ஆஃப் ஆயிடும். ப்ரீஹீட் பண்ணாலும் நம்மளால ஏர் ஃப்ரை பண்ண முடியும். ஆனா நம்ம ப்ரீஹீட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் சூடாகாமலே அது அந்த பாத்திரத்துல போட்டு பொரிச்சோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம டிசைட் நம்ம என்ன விரும்பணுமோ அந்த ரிசல்ட் சரியா கிடைக்காது. ப்ரீஹீட் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம சன்னாவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கொண்டைக்கடலை எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவுக்கு பதிலா நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனா அரிசி மாவு நல்ல கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஆப்ஷனலா கறி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன். இது கூட கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கடல் எண்ணெய்க்கு நல்ல ஹையர் ஸ்மோக் பாயிண்ட் உண்டு. அது நல்ல ஹீட்டை நல்லா பேர் பண்ணிக்கும். அதனால நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம ஆலிவ் ஆயில் மட்டும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஆலிவ் ஆயில் ரொம்ப ஹையர் ஹீட்ல சரியா ஒர்க் பண்ணாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இப்ப நம்ம சன்னாவுக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துக்கிட்டோம். இதை நம்ம இமீடியட்டாவும் ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப கூட நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள நம்மளோட ஏர் ஃப்ரையர் ப்ரீ ஹீட் முடிஞ்சு ஆட் ஃபுட் அப்படிங்கறத கேட்கும். எல்லா பிராண்ட் ஏர் ஃப்ரையருமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுங்க. இந்த நமக்கு ப்ரீ ஹீட் முடிஞ்சோடனே இதே மாதிரி தான் ஆட் ஃபுட் அப்படின்னு கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸ் அந்த கலர்ஸ் வேணா டிஃபரெண்டா இருக்கும். இனிமே நம்ம ஏர் ஃப்ரையரோட மூடியை திறந்துட்டு அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தாலே அந்த மசாலா போட்ட சன்னாவை நல்லா யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். ஏர் ஃப்ரையர்ல நம்ம போடும்போது ரொம்ப நம்ம மெனக்கெட தேவையில்லை. அது ஏர் உள்ள ஹாட் ஏர் உள்ளவே சுழண்டுட்டு இருக்கும் போது இதுவே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சுக்கும். சோ நம்ம லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் சமமா போட்டோம் அப்படின்னாலே போதும். அவ்வளவுதாங்க. நம்ம எண்ணெயிலாம் நின்று கஷ்டப்பட வேண்டாம். இதை மூடி வச்சுட்டோம் அப்படின்னாலே இது தானே பொரிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டைம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். நாம 20 நிமிஷம் செட் பண்ணியிருந்தோம்ல, அதுல பாதி டைம் வந்தோடனே இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் கழிச்சு கூட இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு அதை லேசா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நிறைய ஏர் ஃப்ரையர் இந்த பாதி டைம் ஆனோடனே பிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணும். அந்த சைன் அந்த சிம்பிள் இல்லைன்னா அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம் இல்லையா, சோ நம்ம அந்த சவுண்ட் எதுவும் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 7 மினிட்ஸ் நம்ம அதை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கடலை இப்படி பிரஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு கிறிஸ்பியா நல்லா இது வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இதே மாதிரி மசாலா போட்ட இந்த சன்னாவை வந்து நம்ம அவன்ல பேக் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். இனிமே பினிஷிங் டச்சா நம்ம இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம ஏர் ஃப்ரையர் ஆஃப் பண்ணிட்டு இந்த அவனை நம்ம மூடி வச்சிருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த கருவேப்பிலையும் நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். செம கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்குங்க. இது எண்ணெயில பொரிக்கல, நம்ம ஏர் ஃப்ரையர்ல தான் பொரிச்சோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு டேஸ்டியா சிமிலரா நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எப்படி ஈஸியா கிறிஸ்பியா எண்ணெயே இல்லாம ஒரு ஸ்நாக் பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? இது நம்மளுக்கு நல்ல வறுத்த கொண்டக்கடலை மாதிரியே நல்ல டேஸ்டியா இருக்கும். இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டில்ல எடுத்தும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இமீடியட்டாவும் நம்ம டீ கூட சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றதுங்கிறது நம்மளுக்கு ஹெல்த்தியானது மட்டும் இல்ல, எண்ணெய் வந்து நம்மளுக்கு கம்மியாவே செலவாகும். அதோட நம்மளுக்கு கிச்சன் எல்லாம் எண்ணெய் புகைப்படுது, எண்ணெய் வருது, அந்த மாதிரி குழந்தைங்கள மேல எண்ணெய் பற்றக்கூடாது அப்படின்லாம் நம்ம நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஏர் ஃப்ரையரை நம்ம ரொம்ப சேஃபரா ஈஸியா நம்ம பயன்படுத்தலாம். அதிகமா பொரிச்ச உணவுகளை வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுறவங்களும், வீட்லயே நிறைய பொரிச்சு சாப்பிடுறவங்களும், அதாவது பொரிச்ச உணவுகளை விடவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம பொரிச்ச ஸ்நாக்ஸ் வாங்குற விலையையும், வீட்டில் டீப் ஃப்ரை பண்றதுக்காக ஏகப்பட்ட எண்ணெய்கள் வாங்குவோம் இல்லையா, அந்த விலையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஏர் ஃப்ரையரோட விலைக்கு நம்மளுக்கு ஈக்குவலா வந்துடும். ஏர் ஃப்ரையர்ஸ்லயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லா ஏர் ஃப்ரையரும் ஒரே மாதிரி செய்யப்பட்டதில்லை. நான்ஸ்டிக் கோட்டிங்ஸ் வந்துட்டு தரமானதா அப்படின்னு பார்த்து வாங்கணும், இல்லை நான்ஸ்டிக் இல்லாம நம்ம பார்த்து வாங்கணும். அதே சமயம் நம்ம செட் பண்ற டெம்பரேச்சர்ஸ் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போகாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம அதிகமான ஹீட் வச்சு இதுல பொரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏர் ஃப்ரையர் 2010ல இருந்து தான் நம்மளோட யூசேஜுக்கு வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இதை பத்தின ஆராய்ச்சிகள் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனா எண்ணெயில பொரித்த உணவுகள்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவுகளை விட நம்மளுக்கு இந்த மாதிரி ஏர் ஃப்ரை பண்ணும் போது இந்த உணவுகள் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிலீவ் பண்றாங்க. ஆலிவ் ஆயிலுக்கு ஸ்மோக் பாயிண்ட் கம்மி, அதனால அதை ஏர் ஃப்ரையர்ல யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாம நம்ம பீனட் ஆயில் இல்லைன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற நல்ல குக்கிங் ஆயில்ஸ் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லயும் சரி கடையிலயும் சரி எண்ணெய் ஊத்தி நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது ஒரு தடவை பொரிச்சு முடிச்ச பிறகு அந்த எண்ணெயை நம்ம யாருமே திருப்பி தூர ஊத்துறது இல்லை. திருப்பி டீப் ஃப்ரை பண்றது, இல்லைன்னா அந்த எண்ணெயை வேற எதுக்காவது யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுல இருந்து வர நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஆனா நம்ம இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது அந்த மாதிரி ரீயூஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஒரு சிலர் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணும் போது அக்ரிலமைட் அண்ட் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அந்த மாதிரி உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெமிக்கல்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லை, அதனால ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. நான் இந்த ஃபேக்ட் பத்தி நல்லா வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போதும் சரி ஏர் ஃப்ரை பண்ணும் போதும் சரி இந்த 2 கெமிக்கல்ஸும் ரிலீஸ் ஆகுது. ஆனா நிறைய எண்ணெய் ஊத்தி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்பதான் இந்த கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமா சுரக்குது அப்படின்னும், நம்ம வந்து இந்த ஏர் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நெக்லிஜிபிள் குவான்டிட்டியில தான் இந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் ஒரு தரம் பொரிச்ச எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு அதிகமாவே ரிலீஸ் ஆகும். அது வந்து உடம்புக்கு சரியா இருக்காது. இப்போ உலக மக்களுடைய மேஜர் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் தான். அதை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏர் ஃப்ரையர் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பொரித்த உணவுகளாகட்டும் இல்லைன்னா ஏர் ஃப்ரை பண்ண உணவுகளாகட்டும் எது வேணாலும் நம்ம ஒரு மாடரேஷன்ல எடுத்துக்கிறது தான் நல்லது. அதாவது ஒரு அளவோடு எடுத்துக்கணும், எதையுமே அளவுக்கு மீறி அதிகமா சாப்பிட தேவையில்லை. வறுக்கிறது, பொரிக்கிறது, ஏர் ஃப்ரை பண்றது இது எல்லாத்த விடையும் ஆவியில வேக வச்ச உணவுகள், சுண்டல் மாதிரியான உணவுகள் தான் ரொம்ப ஹெல்த்தியானது. டெய்லி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. என்னைக்கெல்லாம் நம்ம பொரிக்க போறோமோ அன்னைக்கு நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணா ரொம்பவே நல்லதுன்னு நான் பிலீவ் பண்றேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃப்ரையர்ல எப்படி சன்னாவை நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை பண்றதுங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.